down south now. We're learning that Annamalai has refuted the unhappy with alliance rumours. Annamalai has said, and I quote, BJP won't cheat anyone or get cheated, never spoke against the alliance, won't go anywhere uninvited or as an unwanted guest. The party leadership posts are nothing but an onion. This is what Annamalai has said amid the buzz that he's not happy with the alliance, the BJP-AIDMK alliance. He has refuted the claims. He has said that the BJP won't cheat anyone or get cheated. In fact, he added that he never spoke against the alliance and that the rumors are not true and that he won't go anywhere uninvited or as an unwanted guest. அதிமுக கூட்டணி பாஜக இருக்கிறது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு விருப்பம் இல்ல, அதனால அந்த கூட்டணி உடைப்பதற்காக கூட்டணிக்கு எதிராக பேசுறது. கூட்டணிக்கு எதிராக பேசலாம் பட்டியல் போடுங்க தலைவா, நீங்க தானே கேக்குறீங்க. பட்டியல் ஒண்ணு சொல்லுங்க. கூட்டணிக்கு எதிராக எங்க பேசுனேன்? ஆட்சியில் பங்குன்னு யார் சொன்னா? யார் சொன்னா? ஆட்சியில் பங்குன்னு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு. நான் எங்க சொன்னா? அவர் சொன்னதை நான் சொன்னேன். கரெக்டா? இந்த கூட்டணி நடந்து முடிந்ததுல என்னுடைய பங்கு இருக்குன்னு எங்க சொன்னா? இல்ல. அமித்ஷாஜி அவர்களும் இடிஎஸ் அவர்களும் அந்த மேடையில் உட்கார்ந்த பொழுது நான் மேடையில் அமித்ஷாஜி பக்கம் உட்கார மாட்டேன்னு நான் சொன்னேன்னா, அதுக்கப்புறம் 3 மாசம் அமைதியா இருக்கிறேன்னா, அண்ணா ஒரு நிமிஷம், நான் எதுக்கு நான் கலந்துக்கணும்? நான் எதுக்கு எண் மக்கள் யாத்திரை தொடர்ந்த பொழுது அதிமுக கட்சியிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்தாங்க. இன்னைக்கு இந்த பேரணி துவங்கிய போது எங்களுடைய கட்சியிலிருந்து மாநில தலைவராகவும் இருக்கிற அமைச்சர் அவங்களும் தேசியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் போயிருக்கிறாங்க. எதுக்கு கலந்துக்கணும்? நான் இந்த கட்சியினுடைய காரியகர்த்தா. கட்சியின் சார்பாக மாநில தலைவர் போயிருக்கிறாங்க, கட்சியின் சார்பாக எங்களுடைய அமைச்சர் போயிருக்கிறாங்க, கட்சியின் சார்பாக எங்களுடைய அகில இந்திய பிரதிநிதிகள் போயிருக்கிறாங்க. இதை தாண்டி யார் கலந்துக்கணுங்கன்னா, முறைப்படி யார் செல்ல வேண்டுமோ அவர்கள் போயிருக்கின்றார்கள். இல்லைன்னா நடக்கும். நான் எங்கேயும் நானா போய் தலையை நீட்டி வேண்டாத விருந்தாளியாக அலையாத விருந்தாளியாக எங்கேயும் நான் போக மாட்டேன். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றாலும் கூட வாயை பொத்தி கொண்டு அதை பார்ப்பேன். ரொம்ப பெருசா பேசிருக்காங்க உங்களுக்கு கொடுக்குற மாதிரி, அது எப்படி அது வாய்ப்பு இருக்கா உங்கள்கிட்ட வந்து கேட்டுருக்காங்க தலைவா? நான் ஏதாச்சும் எப்பாச்சும் நான் பதவி பின்னால் நான் போய் நீங்க பார்த்துருக்கீங்களா? மாநில தலைவர் பதவியே வெங்காய பதவியில் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உருக்கி வச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காதுன்னு. நம்ம வேலையை நம்ம செய்வோம் தலைவர். ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க. ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாறி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எதை பத்தி கவலைப்படல.